பேச முடியல. மனசு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே. எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஏப்ரல் 1 எங்கள் அத்தா இறந்து போனாங்க. மலேசியா மக்கள் அதே மாதிரி தமிழ்நாடு இந்தியா மக்கள் அனைவருமே எங்கள் அத்தாக்காக வேண்டிங்க, துவா செஞ்சீங்க. எல்லாத்துக்கும் நன்றி. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு எல்லாரும் அப்பாவுக்காக ஸ்டேட்டஸ் போடுவாங்க, விஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கல. அதுக்காக எனக்கு மனசு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பா தொலைச்ச எல்லாத்துக்கும் மனசு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அவங்களெல்லாம் கவலைப்படாதீங்க. காலையிலேருந்து இதை பற்றி யோசிச்சுட்டு வீடியோ போடல. ஏன்னா அத்தா ஞாபகமாக இருந்ததுனால நான் வீடியோ போடல. எனக்கு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுனால என்னால் பேச முடியல. என்னன்னா நான் காலையிலேருந்து இந்த பெட்ரூமில் தான் இருந்தேன். பெட்ரூமில் படுத்துக்கிட்டே இருந்தேன். என்னன்னு தெரில, ஃபாதர்ஸ் டே இது யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ரீல்ஸ் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் அத்தா இருக்கும்போது ஃபாதர்ஸ் டே வரும்போது எனக்கு எங்கள் அத்தா கிட்ட நான் ஃபாதர்ஸ் டே அப்படின்னு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லி எனக்கு மாதிரி ஞாபகமே இல்லை. ஆனால் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ சொல்கிறதுக்கு அத்தா கூட இல்லை. இப்போ எனக்கு என்னென்னா, மலேசியாவில் போய் எங்கள் அத்தா ரூமில் படுத்து கொஞ்ச நேரத்துக்கு ஃபீல் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையாகவும் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அத்தா மௌத்தா போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தாக்கு நான் என்ன கொடுத்தேன்னா டென்ஷன் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறது, அப்புறம் ஏன் பைக் எடுக்காத அத்தா ஒரு நிறைய தாட்டி சொல்லியிருப்பாங்க. நான் பைக் எடுத்துகிட்டு வெளியே போனேன். அதனால் கொஞ்ச நாள் பேசாமல் கூட இருந்தாங்க. எனக்கு அப்போ பெருசாக ஒன்றும் நான் தோணலை. ஆனால் இப்போ என்னன்னு தெரில, ஓவராக டென்ஷன் படுத்திட்டோமோ அப்படி ஒரு மாதிரி நெஞ்செலாம் குத்துது. எங்கள் அத்தை மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி பேசினேன், வீடியோ காலில் வாட்ஸ்அப்லாம் பேசினேன். ஆனால் அடுத்து மலேசியா போவோன்னு ஆர்வத்தான் இருந்தேன். எங்கள் அத்தையும் கூப்பிட்டேன் மலேசியா வாங்கன்னு. அதோட மலேசியா டிக்கெட் பிடிச்சி நீங்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி, எக்ஸாம் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு. இது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அப்பா கிடச்ச எல்லாத்துக்கும் நான் தன்னோட அப்பாவோடைய ஹீரோ வில்லன் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட எங்கள் அத்தா கிட்ட நீங்கள் எனக்கு ஹீரோ நான் ஒரு வாட்டி கூட அப்படின்னு சொன்னதில்லை. அப்புறம் எங்கள் அத்தா இருந்தாங்கன்னா பக்கத்தில் படுக்க வச்சு கையை மேலே போட்டுப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி போடுறதுக்கு ஆள் இல்லை. இருந்தாலும் படுக்க போட்டு தோல் போடுற அளவுக்கு அத்தாவோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி எனக்கு இந்த கண்ணாடி வாங்க போகும்போதுலாம் கண்ணாஸ்பத்திரி போகும்போது ஐயில் தண்ணி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா தண்ணி குடிக்காத காரணத்தினால ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாருக்கும் தன்னை அப்பா பற்றி பேசும்போது அழுக வரும், எனக்கு மட்டும் அழுக வர மாட்டேங்குது. அது மனசில் ரொம்ப ஏதோ பாறங்களில் தூக்கி போட்டு என் உயிரை பறித்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா இவ்வளோ பேசுவோமே ஏன் நமக்கு அழுகையே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு கவலை எனக்கு இருக்குது. இப்போ கூட பேசும்போது எங்கள் அத்தம்மா பேசும்போது அழுதுருவாங்க அத்தா பற்றி பேசும்போது. ஆனால் எனக்கு அழுக வரமாட்டேங்குது, அது ஏன்னு தெரில. இப்போ என்னன்னா மலேசியாவில் தான் அத்தா வீடியோ போடணும் ஆரம்பித்தாங்க. அங்கே நீங்களும் போய் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே வீடியோ போட்டால் எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கும். ஆனால் யாராலுமே எங்கள் அத்தா போட்ட அளவுக்கு யாராலுமே இப்போ முடியாது. என்னால் கூட எனக்கு முடியாது. மனசு விட்டு அழுதா மனசுள்ள கவலைலாம் போகுன்னாங்க. ஆனால் எனக்கு அழுக வர மாட்டேங்குது. இப்போ என்னோட இடத்த என் குடும்பம் என்னை அப்படி பார்த்துக்கிறாங்க. அத்தா
பார்த்துக்கிற அளவுக்கு இப்போ நான் கேட்கறதெல்லாம் பண்ணுறாங்க. நான் சின்ன வயசுலேருந்து அத்தான் இருந்தேன். எனக்கு அத்தா தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் அத்தான ஒரு வார்த்தை என்னோட தொண்டையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை இன்னும் என் தொண்டையில் இருக்குது. ஆனால் அத்தா தான் கூட இல்லை. மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் அவ்வளோ வார்த்தை பேச முடியல. இப்போ மலேசியாவில் நான் போனேன்னா அத்தா பெட்டில் படுக்கும்போது அத்தாவே பக்கத்தில் வந்து படுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். எனக்கு எங்கள் அத்தா பற்றி பேசும்போது இப்படி எமோஷ்னலாக ஆகுது. ஆனால் எனக்கு அழுகவே வரவே மாட்டேங்குது. வாய் விட்டு அழுகவும் முடியல. அதனால் என்னால் ரொம்ப பேச முடியல. இந்த மாதிரி திக்கி தான் பேச வருது. அப்புறம் எங்கள் அத்தம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு. எனக்கு நினைவு தெரிஞ்ச வந்து 5 வயசுல ஒரு தடவை நான் தொலைஞ்சு போனேன். அப்புறம் 1 வயசுல, அதாவது 2 வயசுக்கிட்ட தொலைஞ்சு போனதை அத்தம்மா சொன்னாங்க. அப்படி 2 தடவை எங்கள் அத்தாட்ட சேர்த்துட்டு அடுத்து எங்கள் அத்தாவோட உயிரை எல்லாம் சீக்கிரமாக பறிச்சுட்டா இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, கொடைக்கானல் நாங்கள் குடும்பத்தோடு போயிருந்தோம். கொடைக்கானல் போனப்போ இப்போ ஃபாதர்ஸ் டேக்கு ஜில்லா படம் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரீலீஸ் பண்ணப்போ இந்த பாட்டு ஒன்று கட்டுக்கட்டு தோலாக இருக்கும்ல, அந்த பாட்டில் ஒரு பர்டிகுலர் லைன் வரும். அந்த பர்டிகுலர் லைன் மட்டும் நானும் எங்கள் அத்தாவும் வீடியோ எடுத்திருந்தோம். அதாவது ரீல்ஸ் மாதிரி எடுத்திருந்தோம். அது வந்து கஷ்டப்பட்டு எடுத்தது. ஒரு 1.5 மணி நேரமாக கிட்ட நாங்கள் நின்று எடுத்தது ஃபுல்லாக. அது வந்து என்னன்னா, எங்கள் அத்தா தூக்கத்தில், அதாவது டயர்டாக வந்து ஊருக்கு வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சு வீடியோலாம் இங்கே எடிட் பண்ணுறதுக்கு போட்டு இல்லை டெலிட் பண்ணி விட்டாங்க. டெலிட் பண்ணதில் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆனது டெலிட் பண்ணி விட்டாங்க. அதனால் அது போயிடுச்சு. இப்போ என்னன்னா, அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வரும். அத்தாவோட சேர்ந்து ஆடணுமே அந்த ஞாபகம் வரும். அந்த காலத்தில் 90s அப்பாலாம் இருந்தானா அவங்க ஃபோட்டோ கூட இருக்காது. ஆனால் இப்போ எங்கள் அத்தாவோட ஃபேஸு இப்போ உலகம் பூரா தெரிஞ்சிருக்கு. அதுக்கு காரணமும் நீங்கள் தான். அதை நீங்கள் பிரபலம் பண்ணிச்சது எல்லாம் உங்களால் தான். அதுக்கு ஒரு பெரிய நன்றி. இப்போ மணி மிட்நைட் 2:30 ஆயிடுச்சு. நான் காலையில் எந்திரிச்சிலேருந்து யார்ட்டையுமே பேசலை. ஏன்னா எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. இப்போ நான் இந்த வீடியோவில் பேசியிருந்தே எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அந்த பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு என்னன்னா, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நாடட்டும். எங்கள் அத்தா கூட நான் சொர்க்கத்துலையாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாடட்டும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். துவா செய்யுங்க நான் சொர்க்கத்துலையாவது எங்கள் அத்தாவோட இருக்கணும்னு. அதே மாதிரி இப்போ சேனலில் வியூஸும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நான் வாரம் வீடியோ போடுறேன். எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னா, அதிகமாக கமெண்ட்டில் படிங்க தான் சொல்கிறீங்க. நான் கரெக்டாக அந்த ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு செப்டம்பர் மாதத்துக்கு மேலே நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் அது வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் அத்தாக்காக அதே மாதிரி எனக்காக இந்தளவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அத்தாக்காக எல்லா துவா செய்யுங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.